இவருக்கு 50 வயசாகுது, சேவிங்ஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு அவரே சொல்றாரு. என்னோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பார்த்தா ஒரு சாதாரண போஸ்ட் மாதிரி தெரியும், ஆனா இது ஒரு மனிதரோட ஆழமான ஒரு பயம். இவருக்கு 24 வயசாகுது, வேலைக்கு போறாரு, பில் எல்லாம் பே பண்றாரு, ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றாரு. ஆனா அவர்கிட்ட சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் டேஞ்சரஸான ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. எல்லாரும் இப்படி ஸ்டேபிளா வாழ்றாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன்? வேற வேற வயசு, வேற வேற வாழ்க்கை, ஆனா பயம் ஒண்ணுதான். நாளைக்கு நான் ஃபினான்ஷியலி ஓகேவா இருப்பேனா அப்படின்ற பயம்தான். இதை தான் மாடர்ன் வேர்ல்டில் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் பீஸ் இன்க்ரீஸ் ஆகலை. அதாவது நிம்மதி இன்க்ரீஸ் ஆகலை. சேலரி இருக்கு, ஆனால் சேஃப்டி அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒருத்தர் மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் ஏர்ன் பண்ணுறாரு, ஆனால் வேலை போயிடுமோன்னு பயந்துட்டே தான் இருக்காரு. அதே மாதிரி சிலர் 45,000 தான் ஏர்ன் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? முதல் மனிதருக்கு இன்கம் இருக்கு, ரெண்டாவது மனிதருக்கு வெல்த்னா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த ஒரே டிஃப்ரென்ஸ் தான் உங்கள் லைஃபையே டிசைட் பண்ணும். நம்ம சொசைட்டியில் ஒரு டேஞ்சரஸான ஒரு இல்யூஷன் இருக்கு, அதாவது கற்பனை இருக்கு. ஹை சேலரினா சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு நினைப்பாங்க. இதை தான் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தரோட பேக்கேஜை சொன்னாலே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ஒருத்தரோட சிடிசி பற்றி பேசினாலே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மனிதர் பீஸ்ஃபுல்லாக இருக்காரா, அந்த மனிதர் ஃபினான்ஷியலி செக்யூராக இருக்காரா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. இன்கம் அதிகமாக இருக்குன்னா வெல்த் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இன்கம் அப்படின்றது ஒரு டெம்பரரியான விஷயம், ஆனால் வெல்த் தான் ஒரு பர்மனண்டான விஷயம். அதுதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இன்கம்ன்றது உங்கள் நிகழ்காலத்தை நடத்தும், வெல்த் அப்படின்றது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும். நீங்கள் டெய்லி வேலைக்கு போகல அப்படின்னா இன்கம் ஸ்டாப் ஆகிடும், ஆனால் வெல்த் அப்படின்றது நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை தான் பணக்காரங்க ரொம்ப முன்னாடியே புரிஞ்சுக்கிறாங்க, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் லேட்டாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு எம்ப்ளாயியோட ஒரு நாள் வாழ்க்கையை இமேஜின் பண்ணுங்க. சேலரி கிரெடிட் ஆகிற நாள் ஹாப்பியாக இருப்பார், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவார், அமேசானில் ஆர்டர் பண்ணுவார், இஎம்ஐ பே பண்ணுவார், வீக்கெண்டு அவுட்டிங் போவார். 2 வாரம் போட்டோமே பேலன்ஸ் குறைஞ்சிரும், ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தால் கிரெடிட் கார்டு. இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பல பேர் அவங்க இன்கமுக்கும் அதிகமான அளவில் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆசெட், அதாவது சொத்து அப்படிங்கிறத அவங்க பில் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் கவனிச்சிங்களா? பல பேர் ரிச் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆனால் ஃபினான்ஷியலி வீக்காக இருக்காங்க. இதுதான் நம்ம மாடர்ன் வேர்ல்டில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராப். ஒரு நாள் சடனாக கம்பெனி டவுன் சைசிங் அனௌன்ஸ் பண்ணோம். அப்போ தான் இஎம்ஐ ஞாபகம் வரும், வீட்டு வாடகை ஞாபகம் வரும், ஃபேமிலி பொறுப்பு ஞாபகம் வரும், அப்போ தான் எல்லாமே ஞாபகம் வரும். நான் சேலரி இல்லைனா சர்வைவ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். அதுதான் ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். இந்த பயத்தால் தான் பல பேர் டாக்ஸிக்கான ஜாப்லாம் போய் சேர்ந்துடுறாங்க, அவங்களுக்கு ஃப்ரீடமே ஸ்பாயில் ஆகிடுது. இதை தான் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதிகமாக சம்பாதிக்கிறவங்கலாம் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். அதிகமாக வருமானம் வாங்குறவங்க நிறைய பேர், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்கும். ஒரு இன்கம் சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு எமர்ஜென்சி வந்தால் போதும் அவங்க டோட்டலாகவே ஆடி போயிடுவாங்க. ஒரு கொஷின் உங்களை நீங்களே கேளுங்க, நான் ஏர்ன் பண்ணுறேன்னா இல்லை நான் ஸ்லோவாக பில்ட் பண்ணுறேன்னா? இந்த ஒரு கொஷின் உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். ஏன் இந்த ட்ராப்பில் மக்கள் விழுறாங்கன்னு தெரியுமா? கம்பேரிசன், சோஷியல் மீடியா, வேலிடேஷன். ஒருத்தர் கார் வாங்குறாரு, ஒருத்தர் ஃபாரின் ட்ரிப்பு போகிறாரு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளும் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ் என்ன, அவங்களோட கடன் என்ன, அவங்களோட ஆங்ஸைட்டி என்ன, எத்தனை தூங்காத இரவுகள். நாம் அவங்களோட ஒரு சைடு மட்டும்தான் பார்க்குறோம். அதாவது அவங்க என்ன ஹைலைட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதை தான் உண்மையும் நம்புகிறோம். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். வெல்த்னா மணி, அதாவது பணம் மட்டும் கிடையாது. டைம் ஃப்ரீடம், டிசிஷன் ஃப்ரீடம், பயம் குறைவு, அமைதியான மனம். லக்ஸுரினா கார் இல்லை, இந்த ஒரு அமைதியான நிம்மதி தான் உண்மையான லக்ஸுரி. அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம்? இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் அதுக்கு பேரலாகவே சேவிங்ஸை ஆட்டோமேட் பண்ணுங்கள். உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸை முயற்சி பண்ணுங்கள். இம்ப்ரெஸ் பண்ணுற வாழ்க்கையை குறைச்சிக்கோங்க. இது போரிங்காக இருக்கலாம், ஆனால் இதுதான் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த காலத்தில் ஹை இன்கம்மை விட லோ டிபெண்டன்சி தான் உண்மையான பவர். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் உங்களால் வாழ முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் உண்மையான சக்ஸஸ். இந்த வீடியோவை மாச வருமானம் வந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவரோட சிந்தனை மாறி அவர் முன்னேறலாம். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளோட இன்கம்மை சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஆனால் வெல்த்து குவைட்டாக பில்ட் ஆகும், ஸ்லோவாக வரும். இன்ஸ்டாகிராம் அப்புறம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இது தெரியாது, ஆனால் ரியல் லைஃப் கிராஷ் ஆகாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் இங்கே மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏர்ன் பண்ணுறது ஒரு சர்வைவல் தான்,
ஆனால் பில் பண்ணுறது தான் உண்மையான ஃப்ரீடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹானஸ்டாகவும் டீப் அண்ட் கிளியராக பேசுகிற வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஜெயசூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் நம்ம பண்ணுற வீடியோஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், இல்லைன்னா சேர்க்காது. போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உண்மை மக்கள் நம்ம சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை கிளியர் பண்ண போகிறோம். உண்மை மக்கள், உங்கள் நாள் நல்லா போகணும். நான் இங்கே இருக்கேன், உங்களோட யோசிக்கிறேன். நான் உங்கள் ஜெயசூர்யா. இன்னும் கிளாரிட்டியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.